சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Somex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Somex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். மீண்டும் மழை வந்துவிட்டது. இந்த டிசம்பர் மாதத்தில் இன்னொரு மழை பொழிவை கொடுப்பதற்கு இன்னொரு மழை, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒன்று வந்து பே ஆஃப் பெங்கால் உருவெடுத்திருக்கிறது. அடுத்தடுத்த மணி நேரங்களில் மழை பெய்யக்கூடும் அப்படின்னு வானிலை மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னைக்கு. கேடிசிசி ரீஜியன் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு அப்படின்னு இந்த 4 மாவட்டங்களுக்கான மழைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், சென்ட்ரல் தமிழ்நாடு நல்ல மழையை பார்த்துருக்கிறது. திருவண்ணாமலை தொடங்கி நம்ம கிருஷ்ணகிரி வரைக்கும் ஒரு நல்ல வட மாவட்டங்களில் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு மழை பொழிவை பார்த்தோம். வெள்ளம் எடுத்ததை பார்த்தோம். சாத்தனூர் டேமில் தண்ணி வந்தது எவ்வளோ பெரிய ஒரு விவாதமானதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மழை வந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. அதைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தென்காசி போன்ற இடங்களிலும் தீவிர மழை பெய்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மழைக்கான இந்த படலத்தில் அடுத்த ஒன்றாக தற்போது சென்னைக்கு ரவுண்டு 2 ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த மழை குறித்து இதில் என்னென்ன தாக்கம் இருக்கிறது, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அந்த கணிப்பு நிறுவனங்கள் அவங்கெல்லாம் என்னென்ன கணிப்பை வெளியிட்டிருக்காங்க, ஐஎம்டி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி இருக்க நமக்கு தொடர்ந்து சாணக்கியாவுக்கு இந்த மழை தொடர்பான விஷயங்களில் தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நமது வேதத்தின் மூலம், வேத விஞ்ஞானத்தின் மூலம் நமக்கு தொடர்ந்து வானிலை ஆய்வுகளை நடத்தி வெளியிட்டு வரக்கூடிய வேதிக் ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அடுத்து லோ ப்ரெஷர் இங்கே பே ஆஃப் பெங்காலில் வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ இதுக்கு ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஐஎம்டி ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க. நம்ம சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18, 19 தேதிகளில் இந்த மழைக்கான அளவை பார்க்க முடியுன்றாங்க. சிலர் 17ஆம் தேதியான இன்னைக்கு நைட்டுலேருந்தே மழையை பார்க்க முடியும். இன்னைக்கு நைட்டு ஒரு 10 o'clock அப்புறம் பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும், கீழே விழுப்புரம், பாண்டிச்சேரியிலையும் சில மழையை பார்க்க முடியும். ஆந்திராவோட தென் கடற்கரை வரைக்கும் இந்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மழையுடைய தீவிரம், மழையோட அளவு, மழை தாக்கம் எப்படி இருக்கும் அடுத்த 5 நாட்கள்? இதை பற்றி சொல்கிறதா இருந்தால் முதல்ல நம்ம டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் பேசுனதை ஞாபகப்படுத்துகிறேன். அப்போவே என்னுடைய கணிப்புகள் 13ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையில் பெரும் மழை இருக்குன்னு கொடுத்துருந்தேன். அதில் 23ஆம் தேதி கரையை கடக்கும்னு சொன்னதை நான் மாற்றிக்கொண்டு 17, 18ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 17, 18 தான் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது என்னுடைய ஆராய்ச்சியில் சரியான ஸ்டெப்பில் போயிட்டுருக்குன்றது ஒரு அங்கீகாரம். இப்போ இந்த 17, 18 இவங்க குறிப்பிட்றது எல்லாமே அவங்க கிட்டத்தட்ட ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்கிறதுன்றது நாகப்பட்டினத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஐஎம்டியில். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தொண்டின்ற இடம் தான் சொல்லியிருந்தேன். அந்த தொண்டி இடத்துல பெருமழை இருக்க சந்திருக்கு, மிக பெருமழை கிடையாது. ஆனால் நாகப்பட்டினத்தை இயல்புக்கு அதிகமான பெரிய மழை இருக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் உண்டு. அது கிராஜுவலாக அப்படியே நார்த்தன் இதில் ஷிஃப்ட் ஆகி சென்னை வரைக்கும் வரும். ஸோ இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு மேலேயே ஆரம்பிச்சிடும் அங்கெல்லாம், நாகப்பட்டினம் அந்த ஏரியாலாம். அண்ட் அதோட தீவிரம் ஜாஸ்தியாகிட்டே போகும். தென் இட் வில் ஸ்லோலி மூவ். ஏர்லி மார்னிங் சமயத்தில் இட் வில் மூவ் டு கடலூர். அந்த மாதிரியே பை த மார்னிங் ஒரு 8, 9 மணி சமயத்துலேயே இங்கே துறையிலேருந்து இருக்கிற மழை கொஞ்சம் பெருமழையாக சென்னையில் ஆரம்பிக்கிறது சந்தர்ப்பங்கள் உண்டு. அடுத்த 2 நாட்களுக்கு இயல்புக்கு மிக அதிகமான மழை சென்னை கடலூரில் இருக்க சென்னை உள்புறத்தில் இருக்கிறது. அந்த இயல்புக்கு மிக அதிகமான மழையை எதிர்பார்க்கலாம். அதாவது கோஸ்டல் சென்னை, சிட்டி ரெண்டுமே இருக்கும். ஆமாம், ஆனால் கோஸ்டல் சென்னையில் ஜாஸ்தி இருக்கும். சிட்டியில் இந்த கோர் சிட்டி நம்ம முன்னே சொல்லுவோம் இல்லையா, கிண்டி வரைக்கும், மிஞ்சி போனால் மீனம்பாக்கம் வரைக்கும், அந்த மாதிரியா. அது பெருசாகிட்டே தான் போகுது. அது அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பண்ணுறது. நான் வெதர் ரிலேட்டடாக சொல்லும்போது கிண்டி வரைக்கும், கிண்டியில் மீனம்பாக்கம் இல்லை, கேகே நகர்லாம் உங்களுக்கு மீனம்பாக்கம் எடுத்துனா அந்த ஆர்க்கு வந்துடும். ஸோ வி கேன் சேஃப்லி ஒரு 11 kilometers செமி சர்க்கிள். ஓகே, எந்தெந்த ஏரியா ரீஜன்ஸ் சொல்ல முடியுமா? கீழே சோழிங்கர் ரோட்லேருந்து எடுத்து வந்துடலாம். பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ க்ளோசர் டு த ஷோர். அங்கேருந்து எடுத்து வந்துடலாம். இந்த பக்கம் சவுத் ஆந்திராவில் நெல்லூர் வரைக்கும் இருக்க ஏரியாவில் இயல்புக்கு மிக அதிகமான மழை. வட சென்னையில் இருக்கிற ஏரியாக்கள், பொன்னேரி, ரெட் ஹில்ஸ், அந்த மாதிரியில் இதை விட ஜாஸ்தி மழை இருக்கும். அந்த 2 நாளில் வெள்ள அபாயம் உண்டு. நம்மளோட ஏரிகள்லாம் கிட்டத்தட்ட 80%, 90% வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் லெவலில் க்ளீனாக மானிட்டர் பண்ணுற நிர்பந்தம் இருக்குது. ஸோ அந்த எச்சரிக்கை கொடுத்தே தரணும். இதை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறதா இருந்தால்,
அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் ஈஸ்ட் பசிபிக். ஈஸ்ட் பசிபிக்ன்றதுன்னா கலிஃபோர்னியா ஒட்டி இருக்கிற பசிபிக். இது ரெண்டுத்துலேயும் வந்து பாம் சைக்ளோன் ஒரு ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் நடக்கிற ஒரு ஈவெண்ட். 11th ஹவரில் சைக்ளோனாக ஃபார்ம் ஆகி கிராஸ் பண்ணும். அந்த மாதிரியே ஒரு சிஸ்டமாக இது ஆயிரக்கூடாதுன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஏன் அதோட தாக்கம் என்னவா இருந்தது? அது வந்து அதான் ஒரு நியர் சைக்ளோன் வித்தவுட் வார்னிங் இட் வில் பிகம் அ சைக்ளோன் அண்ட் கிராஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்வேஸ் நேற்று சொன்னது ஒன்று, இன்றைக்கி சொல்கிறது ஒன்று, அடுத்து சாயங்காலம் சொல்ல போகிறது ஒன்று, அந்த மாறிட்டு இருக்கு. அதோட பிஹேவியர் அவங்கக்கிட்ட இருக்க இன்புட் வச்சு தான் அவங்க கொடுக்குறாங்க. யாரையுமே ரொம்ப ப்ளேம் பண்ண முடியாது. எங்ககிட்ட இருக்கிற லிமிட் இன்புட்டில் அவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஸோ அது பிரகாரம் இருக்கும்போது இந்த பாம் சைக்ளோனுக்கு ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஹிஸ்ட்ரி இருந்தாலும் அது எப்போவோ நடந்திருக்கும். அதுக்குண்டான ஃபால்பேக் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுறதுக்குண்டான சப்ஸ்டான்ஷியல் டேட்டா அவங்ககிட்ட இருக்காது. நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இன்டீரியர் ஃபுல்லாகவே நார்மல் டெம்பரேச்சரோட பிலோ டெம்பரேச்சர்ஸ் பெங்களூரில், கர்நாடகாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில், ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய இடத்துல வந்து இப்போ ஈவினிங் டெம்பரேச்சர் 18 டிகிரி இருக்குன்னா 17 டிகிரி, 19, 20 டிகிரி. இயல்பை விட 0.5 டிகிரிஸ் கம்மியாக இருக்குதா சொல்லுங்கள். 0.5 ஆவரேஜா, சில இடத்துல 2 டிகிரி 3 டிகிரி கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கோல்டு ஃப்ரண்ட் வந்து வில் மேக் திங்ஸ் வெரி ஸ்ட்ராங். அது வந்து நிச்சயமாக ஒரு சடன ஸ்பாட் இருக்குது. அதுக்குண்டான நம்ம வேதிக் சென்ஸ் இருக்கிற ஈக்குவேஷன்ஸும் அந்த மாதிரியா இருக்குது. ஓகே, அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து டைல்யூட் ஆக ஆரம்பிக்கிறது வந்து 19th ஈவினிங்க்கு மேலே தான். ஸோ 17th நைட்டு, 18th, 19th முக்கால்வாசி நாள் இயல்புக்கு மிக அதிகமான மழை உண்டு. 17 இரவு தொடங்கி 19 இரவு வரை மழை பார்க்கலாம். இல்லை மழை அதுக்கப்புறமும் தீவிர மழை பார்க்கலாம். தீவிர மழை. இந்த தீவிர மழை அப்படின்னு சொல்லப்போ நமக்கு மேப்ஸ் என்ன சொல்லுது? ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ரெஃபர் பண்ணக்கூடிய மேப்ஸ் இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நீங்கள் சொல்லக்கூடிய ரெஃபர் பண்ணக்கூடிய மேப் இல்லை. இது நோவாவோடது. இவங்க பார்த்தீங்கன்னா அதை இவங்க எந்த ஃபோர்காஸ்ட்டும் நம்ம ஓரளவுக்கு மேலே எடுத்துக்க முடியாதுன்றது இதுதான் ப்ரூஃப். அவங்க வந்து இந்த ரெட்டுன்றது தான் ஹெவி ரெயின்ஃபால். இந்த ஹெவி ரெயின்ஃபால் சிட்டியை வந்து என்டர் பண்ணுறதா காமிக்கவே இல்லை. இட் இஸ் கோஸ்டல்லையே போயிடும் அப்படின்றது தான் அவங்களோட கணிப்பு. கோஸ்டல்லே போய்டுன்றது தான் அவங்களோட கணிப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து இதை வந்து ஒரு நம்மளோட இன்ட்யூஷனையும் யூஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்மளை தள்ளுறாங்க. அண்ட் மோர் ஓவர் இதோட கால்குலேட்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்னைக்கு வெடிக்காத்தால் 00 hours. ஆல்ரெடி 14 hours தாண்டி வந்துட்டோம். 16 hours வந்துட்டோம். ஸோ 16 hours நிறையா சேஞ்சஸ் இருக்கும். 16 ஹவர்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இல்லை நான் சொல்றது அப்சர்வேஷன் டேட்டா. இப்போ கார்த்தால 6 மணிக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஏபிள் டு கிவ் பியாண்ட் 72 hours மேலே கொடுக்க முடியல. 24 மணி நேரம், 48 மணி நேரம். அந்த நம்பர் 3 எடுத்துங்க. 3 அதான் வீடியோ ப்ளே பண்ணும். அப்போ தான் சென்னை சிட்டியில் பட் க்ளோசர் டு த கோஸ்ட் நிறையா மழை காமிக்கிறது. நீங்கள் திருப்பி வரும் லூப்பில் வரும் பாருங்கள். ஆமாம். ஸோ அந்த வார்னிங் தான் நான் எடுத்து கொடுக்குறேன். இது வந்து எல்லா மாடல்லையும் ஓரளவுக்கு ஒத்து வராங்க. எல்லா மாடல்லையும் இது ஒத்து வராங்க. இந்த இடம் ஆமாம், இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டுன்றது ஹெவி ரெயின்ஃபால். இங்கே கொடுத்துருக்க இந்த கிரேடிங்லாம் 10 சென்டிமீட்டர் மேலே 15-20 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிற இது. ஸோ அந்த ரெயின்ஃபால் வரும்போது இதுலேயே அக்யூமுலேட்டட் ரெயின்ஃபால் ப்ரெசிபிடேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஜாஸ்தி காமிக்கும். அதுதான் இன்னொரு இது உங்களுக்கு. இப்போ இந்த மழை வந்து இங்கே நமக்கு கோஸ்டலில் தாண்டி கோஸ்டலுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த சீஷோர்லேயே ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சிட்டிக்கு எப்படி மழை இருக்கும்? இதுதான் ப்ரீச் ஆகுது பாருங்க. இங்கே யூ கேன் see it is breaching தாண்டுது. அந்த ப்ரீச்சிங் போர்ஷன் தான். அந்த ப்ரீச்சிங் போர்ஷன் நம்மளால தாங்க முடியாது. அதுவே தாங்க முடியாது. ஆமாம். ஒருவேளை கடலில் பெய்கிற அளவுக்கு இங்கே பெஞ்சுன்னா நம்ம 2015 போல் 2 பங்கு ஆகிடும். அதெல்லாம் கிடையாது, நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அதோடு இல்லாமல் இந்த மாடல்லாம் ஓரளவுக்கு தான் டிபெண்டபிள், நாட் 100% டிபெண்டபிள். ஒரு டிஃபைன்டு டிப்ரெஷன் இதெல்லாம் வந்தால் தான் அந்த ட்ராக் கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் சரிப்படும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎம்டியோட நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட் அவங்க வந்து இந்த அளவுக்கு கூட கொடுக்கல. அவங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபேக்ட் இப்போ தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தான் லோட் பண்ணிருக்காங்க. சென்னைக்கு வந்து கோஸ்டல் லேசான மழை தான் காமிக்கிறாங்க. ப்ளூன்றது வந்து இட் இஸ் அங்கே பாருங்கள், ப்ளூன்றது வந்து இட் இஸ் 2 to 4 சென்டிமீட்டர்ஸ். இந்த 4 to 8 சென்டிமீட்டர்ஸ்ன்றது ஓஷனில் போயிடுச்சு. ஸோ அது வந்து இது வேலிட் ஃபார் 18th டிசம்பர். ஆமாம், டே 1. ஆமாம். ஸோ டே 2 பார்த்தோம் அங்கே இல்லை, இங்கே தான் கீழே தான் வரும். ஓகே. டே 2 பார்த்தீங்கன்னா 19th. ஆமாம். ஓகே. 19th ஒன்றும் இல்லையா மழை? 19th மழை இருக்குது. 19th கொஞ்சம் ப்ரீச் ஆகுது.
அந்த வயலட் உள்ள போகிறது தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் சொல்கிறேன். 18th 19th வாஸ் வெரி கிரிட்டிக்கல் ஃபார் சென்னை. இங்கே வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு 5 சென்டிமீட்டர் அப்படி தொடர்ந்து 2 நாளைக்கு பெஞ்சதுனாலே நம்ம தெருக்கள்லாம் வந்து தண்ணி தேங்கி மக்கள் போகிறதுக்கு பாதிப்பு இருக்குது. சென்னையில் ட்ரைனேஜ் சிஸ்டம் மோசம்ன்றது ஒரு முக்கியமான இல்லை, அது வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஃபெங்கலுக்கு பார்த்தோம், ஃபெங்கலுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு டிசம்பரில் என்னதுன்ட்டு பார்த்தோம். அது எல்லாமே வந்து ஒரு அந்த மழை வந்து கிளவுட் பஸ்ட். ஃபெங்கல் வந்து கிளவுட் பஸ்ட் மாதிரி இல்லை, ஒரு மழை விட்டு விட்டு பேஞ்சுது போனது. அந்த கிளவுட் பஸ்ட் மாதிரி ஒரு நடந்ததுக்கே தாங்கலை. இப்போ அந்த போன வருடம் டிசம்பரில் பெய்த அளவுக்கு மழை இருக்குமா, இல்லை அதை விட அதிகமாக இருக்குமா? இல்லை, இப்போ இந்த 2 நாள் சேர்ந்து ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் இட் இஸ் கோயிங் டு கிராஸ் 20 சென்டிமீட்டர்ஸ். நான் ஒரு நாளைக்கு 20 சென்டிமீட்டர் சொன்னால் கூட ஆச்சரியப்பட மாட்டேன். பட் அந்த அளவுக்கு வீரியத்தை முதல்ல கொடுத்துரும். நாகப்பட்டினத்துலேருந்து கடலூர் வரத்துக்குள்ள நான் போய்ட்டு வரும்போது 10 சென்டிமீட்டர் ஒரு நாளைக்கு, நான் கூட 2 நாளைக்கு 20 சென்டிமீட்டர் கொடுக்குறது அதை முதல்ல தாங்குவோமா? தாங்காது. அதுதான் நான் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன தான் ப்ளேம் பண்ண போகிறாங்க. பட் நடந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் வார்னிங் கொடுத்துருன்றதுக்கு ஒரு திருப்தி இருக்கும் எல்லாத்துக்கும். நீங்கள் மேக்ஸிமம் பாயிண்ட் சொல்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டா? ஆமாம், நான் இன்னும் சொல்கிறதுக்கு விருப்பம். பட் வந்து நானுமே இது நான் சொன்னேன் இல்லையா, இது நவம்பர் 17 ராமேஸ்வரத்தில் 41 சென்டிமீட்டர் பெஞ்சது இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் என்னுடைய கால்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தது தான் 17-18. ஸோ நான் கொடுத்துருக்க டேட் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நான் தொண்டின்னு சொன்னது லொக்கேஷன் மீறி இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து சென்னைன்னு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹாவ் டு கோ பேக் டு மை தியரி அகெயின் டு ரீஒர்க். பட் நான் சொன்ன தேதி சரியானது வந்து ஐ எம் கோயிங் இன் த ரைட் பாத்துன்றது என்னோட ஆராய்ச்சியில் சரியாக போயிருக்குன்னு அர்த்தம். பட் அந்த மழையோட அளவு வந்து நான் வந்து தீவிரமாக நம்புகிறேன் ஹெவியாக இருக்க போகுது. இவங்க எந்த மாடலுமே சென்னையில் ஹெவி ரெயின் காமிக்கல, எக்ஸப்ட் வந்து வெதர் ஆன்லைன் சொல்லிட்டு யூகே பேஸ்டு ECMWF அதில் கொடுக்குறது. அது பிரகாரம் கொடுத்தா ரொம்ப பயமுத்துற மாதிரி மழை ஆல்மோஸ்ட். அதையும் பார்த்துருவோம். இல்லை, இதில் உங்களுக்கு வரதில்லை அது எனக்கு. அது அதனால தான் அதில் என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து ரொம்ப ஜாஸ்தி மழை க்ளவுட் பஸ்ட் தான் சொல்கிறாங்க. இல்லை, நம்ம ஒரு அலர்ட்டும் நம்ம வந்து இது இருந்தாலும் ஒரு அக்கறை வச்சு நம்ம ஒரு சேஃபாக தான் பார்க்கணும். அது எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்மளே நினச்சிக்கூடானாலும் அதில் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கணும். இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க பிரகாரம் 17ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட மந்த் எண்டு வரைக்கும் நடுவில் ஒரு ஸ்மால் கேப் பிட்வீன் 23rd and 25th அந்த சமயத்தில் ஒரு ஸ்மால் கேப், கொஞ்சம் மழை அளவு கம்மி. திருப்பியும் 26லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும். அந்த 26லேருந்து 29 நம்ம ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்கோம். அந்த 26, 29 ஹெவி ரெயின் இருக்குது. அக்யூமுலேட்டட் ரெயின்ஃபால் அவங்க கொடுக்கறது பார்த்தா இந்த ஒரு வருஷத்துக்கு கிடைக்க வேண்டிய மழை இந்த 15 நாளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட வார்னிங்ஸ் இருக்குது. KTCC ரீஜன்கா அந்த கோஸ்டல் ஃபுல்லாகவே, அதாவது ஆல்மோஸ்ட் கடலூர்லேருந்து ஆரம்பித்து ஆந்திரா வரைக்கும் கொண்டு வர சவுத் ஒரிசா வரைக்கும் இருக்குது. கடலூர் ஆரம்பித்து ஆந்திராலேருந்து சவுத் ஒரிசா வரைக்கும் இருக்க பெல்ட்டில் அந்த எஸ்பெஷலி தமிழ்நாடுக்கு தான் ஜாஸ்தி காமிக்கிறாங்க. தமிழ்நாடு அந்த சவுத் ஆந்திரா. ஸோ அந்த இப்போ நமக்கு வந்து நம்ம இது விண்டியில் பார்க்குறோம். விண்டியில் டியூஸ்டே கணக்கு இது. ஆமாம், இது 16th 17லேருந்து இப்போ வந்து இது 18th ஆகுது. பாஸ் பண்ணு. எஸ், பாஸ் பண்ணும்போது இது 18 காலை 5 மணி, நாளை காலை 5 மணிக்கு இது சென்னை ரீஜியன் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் வந்து இது வந்து சரியா இருக்குமான்றது தெரியாது எனக்கு. என்னன்னா இந்த இன்புட்ஸ் அவங்க கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 நாள் 3 நாளாக நீங்கள் சேட்டலைட் இமேஜஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ட்ராக்கிங் பார்க்கும்போதே தெரியுது இட் இஸ் நாட் மூவிங் டுவர்ஸ். இந்த சிஸ்டம் வந்து டுவர்ஸ் ஓஷன் போகிறது நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது இட் இஸ் மூவிங் டுவர்ஸ் ஓஷன் போகுது. இவங்களோட மூவ்மெண்ட்டே நார்த் வெஸ்ட் இவங்க சொல்கிறது. பட் இட் இஸ் நாட் மூவிங் நார்த் வெஸ்ட், வந்து நார்த் டைரெக்டாக போகிற மாதிரி காமிக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி என்னுடைய ஃபீலிங். இப்போ அகைன் இந்த ரெட் இங்கே உள்ள வருது இல்லையா, ரெட்ன்றது ஹெவி ரெயின்ஃபால், ஆரஞ்சு வருது அதெல்லாம் ஹெவி ரெயின்ஃபால். ரெட்டு வந்து உங்களுக்கு ஹெவி ரெயின்ஃபால், அதோட இந்த கேட்டகரி வந்து கீழே இருக்க அந்த ஸ்கேலிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ரெயின்ஃபால் ஸ்கேலிங்கில் பார்த்தா தெரிஞ்சு. நாளைக்கு உங்களுக்கு மத்தியானம், அதாவது புதன்கிழமை மதியம் வந்து உங்களுக்கு ஒரு 12 மணி 1 மணி 2 மணி அப்போலாம் நல்ல மழை சென்னைக்கு இருக்கும். நான் உங்களுக்கு அதான் சொன்னேன், முதல்ல வந்து நாகப்பட்டினத்துலேருந்து கிராஜுவலாக கடலூர், அப்படியே வந்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து அப்படியே வந்து சென்னைக்கு வந்துடும். ஹெவி ரெயின் இருக்குது. அண்ட் 2 நாளைக்கு இருக்குது அப்படின்றது திண்ணமாக இருக்குது. 2 நாளைக்கு மேலேயும் இருக்கிறது சந்தர்ப்பம் உண்டு. 20ஆம் தேதி வரைக்கும் சந்தர்ப்பம் உண்டு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் 22லேருந்து 23, 22, 23 அந்த 2 நாளும் மழை இருக்குது, சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த மழை வந்து ஸ்டெடியாக வந்து 5 சென்டிமீட்டர் பெஞ்சா கூட சிட்டியில் வந்து ட்ரெயின் ஆலனா மக்கள் கஷ்டப்பட போகிறாங்க. ஸோ அது மக்களும் தங்களை தற்காப்புக்கு ஆரம்பித்து முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத சமயத்தில் வெளில போகாமல் இருக்கிறதுக்கும்
ரோட்டில் குப்பை போடாமல் இருக்கிறதுன்றது ஒரு சாதாரண மனிதனோட வேண்டுதல். அது பண்ணாங்கனாலே போதும். இவங்க ரோட்டில் இறங்கி க்ளீன் பண்ண வேண்டாம். இவங்களால தண்ணி ஸ்டாக்னண்ட் ஆகாமல் இருக்குது, நான் என்னுடைய டியூட்டி ஒழுங்காக பண்ணிருக்கேன் அப்படின்ற பொறுப்போடு மக்கள் இருந்துட்டாலே தென் வி கேன் ஸ்டார்ட் பிளேமிங் த கவர்மெண்ட். நீங்கள் வந்து ட்ரைனேஜ் சரி பண்ணுங்கன்னு சொல்லி பாதி இடத்துல இவங்க போடுற குப்பையும் பிளாஸ்டிக் கவர் தான் அடிச்சிட்டு இருக்கு. அது சரி பண்ணட்டும். பட் இந்த மழையிலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்த மழை இருக்குன்றது நான் தினமாக நம்பிட்டு இருக்கேன். ஸோ எனக்கும் என்னோடய தியரி அப்டேட் பண்ணுறதுக்கு இது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் இந்த டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்னோட இதில் இல்லை. அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு உண்டான 17-18 போன வீடியோ, தட் இஸ் இஃப் ஐம் கரெக்ட் வந்து 3rd December நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம், அதுலேயே வந்துருச்சு. ஸோ அடுத்தது நம்ம அதில் என்ன 3rdலேருந்து பார்த்தா இவங்க மாடல்லாம் இப்போ கார்த்தால் எடுத்ததுக்கே இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 14 நாளுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறேன். அதனால் சிஸ்டம் இஸ் சரியாக போயிட்டுருக்கு. இந்த மழையை மட்டும் மக்களுக்கு தீவிரமாக வார்னிங் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் நியூஸ்லையும் அதை அலர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார். லாஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இப்போ நீங்கள் 18, 19, 20 இந்த 3 நாட்களும் அதை தொடர்ந்தும் ஒரு இடைவெளிக்கு பிறகும் பெய்யும்னு ஒரு எச்சரிக்கையாட்டும் நீங்கள் வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்கீங்க, உங்கள் ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்கீங்க, சமீபத்திய சிஸ்டத்தை மனதில் வைத்து அந்த இதை வச்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த 18, 19, 20ஆம் தேதி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஆஃப் திஸ் லோ ப்ரெஷர், இதை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்? எந்த அபாயத்தோட எச்சரிக்கை ஈக்குவல் பண்ணி பார்க்க முடியும்? நம்ம லாஸ்ட் இயர் டிசம்பர் அதோட கம்பேர் பண்ண முடியும், அதோட அதிகமா இல்லை. அதாவது நான் தான் சொன்னேன், அது வந்து உங்களுக்கு விடாம பெஞ்சது, உங்களுக்கு பெண்களை விட்டு பெஞ்சது, அதனால கேட்குறேன். இல்லை அப்படி தான் சொன்னேன். இந்த மிக்ஜாம் புயலுக்கும் ஃபெங்கலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, உங்களுக்கு விட்டு பெஞ்சது. இன்னொன்று ஃபெங்கல் வந்து உங்களுக்கு சென்னையை தாண்டி பாண்டிச்சேரி கடலூருக்கும் அங்கே கிருஷ்ணகிரி வரைக்கும், இப்போ அது அந்த பக்கம் வந்து அரேபியன் சி தாண்டி போயிட்டு இருக்கிறது வரைக்கும். ஃபெங்கலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபெங்கல் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இட் ஹஸ் கான் இன்லேண்ட். ஓகே. இங்கே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து இதை வந்து டுவர்ஸ் பே ஆஃப் பெங்கால் புஷ் பண்ணுற சிஸ்டம். அதனால தான் கோஸ்டலில் தான் ஜாஸ்தி கிடைக்கும், இன்டீரியரில் அவ்வளோ. இந்த மழை நான் எதோட கம்பேர் பண்ணலாம்? இது சாதாரணமாக மான்சூன் ரெயின்ஃபால், ஒரு சிஸ்டம் ரிலேட்டட், ஒரு ப்ராப்பர் சைக்ளோனோட ரெயின்ஃபால் தான். சைக்ளோன் வந்து கரையை கிராஸ் பண்ணி உள்ளே வந்தால் தான் உங்களுக்கு ஹெவி ரெயின் கிடைக்கும். இது உள்ளேயே வராமல் கோஸ்டல்லையே ட்ராவல் பண்ணி வீக்கன் ஆக போகுது. அந்த வீக்கன் ஆகும்போது அது கோஸ்டலில் ட்ராவல் பண்ணுறதுனால அதோட அவுட்டர் ஃபின்ஸில் வர மழை, அந்த மழை கிடைக்கும். இது எந்த 2 சைக்கிளுமே கம்பேர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இதை வந்து நான் பயப்படுறது ஒன்று தான், இதையும் மீறி கிராஸ் பண்ணுச்சுன்னா பாம் சைக்கிளோனோட கம்பேர் பண்ணோம். பாம் சைக்கிளோன்ற வேர்டு வந்து ஐ ஹவ் நாட் ஹர்ட் இன் பே ஆஃப் பெங்கால் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். நம்ம சதர்ன் ஹெமிஸ்பியர் கிடையாது, நம்மளும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்கும். அது ரொம்ப கோல்டு ஃப்ரண்ட்டில் தான் வரும். அதுக்குண்டான கோல்டு ஃப்ரண்ட் இப்போ இருக்குது. நம்ம இன்லேண்ட் எல்லாமே நைட் டெம்பரேச்சர்ஸ் ஆர் ஃபார் பிலோ த இது வரைக்கும் ரெக்கார்டட் நார்மலை விட கீழே 3 டிகிரி 4 டிகிரி இருக்குது, சில இடத்துலலாம் இருக்குது. ஸோ அந்த கோல்டு ஃப்ரண்ட் இஸ் கோயிங் டு கிவ் அன் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது வந்து ஒரு பவுன்சிங் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்றது ஒரு பார்க்கணும். ஸோ அதனால் எதோட ஈக்குவேட் பண்ணுவீங்க? டோட்டலாக இந்த 2 நாள் 18, 19 2 நாள் சேர்ந்து ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி 20 சென்டிமீட்டர்ஸ். 2 நாள் சேர்த்து ஒரு நாளைக்கு 10 சென்டிமீட்டர் அப்படின்றது. ஸோ அந்த அளவுக்கு மழை 2015 கம்மியாக இருக்குமா? 2015 ரொம்ப ஜாஸ்தி. 2015 வந்து ஒரு நாளைக்கு 34 சென்டிமீட்டர் 42 சென்டிமீட்டர்லாம் பெஞ்சது. அதெல்லாம் அது வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அது வேறு, அது நின்று பெஞ்ச மழை, அது க்ளவுட் பஸ் கிடையாது. இட் வாஸ் அ ஸ்டெடி மான்சூன் ரெயின்ஃபால் பிகாஸ் ஆஃப் அ வெரி ஸ்ட்ராங் பவர்ஃபுல் சிஸ்டம் அது இருந்தது. அதோட இது அதுவும் இல்லாமல் 2021 2023 தயவு பண்ணி அந்த மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க. எவ்ரி சிஸ்டம் இஸ் a different system. எவ்வளவு சென்டிமீட்டர் நமக்கு வந்து கம்பேரிசன் 20ன்றது புரிஞ்சுக்க முடியுது. 20 சென்டிமீட்டர்ஸ்ன்றது நான் சொல்றேன் விட்டு பெய்யுமா? ஏன்னா அதுல நான் வடியறதுக்காவது நேரம் வேணும்ல, அது கேட்குறேன். இல்லை, அது உங்களுக்கு வந்து 10 சென்டிமீட்டர் த்ரூட் த டே இருக்கும். இந்த மழை விடுறது போகிறதுன்ற எல்லாமே இட் இஸ் இன்டர்பிளானட்டரி சைக்கிளோட ரிலேட் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாட்டி நைட்டில் மழை ஆரம்பித்து ஏர்லி மார்னிங் சமயத்தில் வரும்போது கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நடுவில் பிட் டே எதிர்ப்பானோம். அது வந்து என்னென்னா நம்மளோட எர்த்து சுற்றி மூன் சுற்று வர்றதுக்கு ஒரு டிஸ்க் இருக்குது. அதாவது மூனோட பாத்துன்றது வந்து 5.09 டிகிரிஸ் டில்ட் இருக்குது. அந்த டில்ட்டை வந்து ஒரு டிஸ்காக ட்ரீட் பண்ணிங்கன்னா அந்த டில்ட் வந்து இப்போது நம்ம எர்த்துக்கு பேரலாக இருக்குது அந்த டிஸ்க். இப்போ எர்த்துக்கு பேரலாக இருக்கும்போது எவ்ரி டைம் சன் ரைஸ் ஆகும்போது சரி, சன் செட் ஆகும்போது சரி, மூனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுன்றது இப்போ ஃபுல் மூன் முடிஞ்சு அஷ்டமிக்கு போயிட்டுருக்க போகிறோம். ஸோ அந்த பீரியட்லேயும் சரி இட் இஸ் கோயிங் டு பி அந்த போத் நைட் அண்ட் டே ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்ருக்கும். அதே நேரத்தில் பீரியாடிக்கல் கேப் இருக்கும். ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பிரேக் இருக்கும். மத்தியானம் 4 மணி சமயத்தில் ஒரு பிரேக் இருக்கும். உச்சி நேரத்துலேயும் ஏர்லி மார்னிங்லேயும் நைட்லேயும் நல்ல மழை இருக்குது. ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோட இணைந்து
முக்கியமான விஷயம் குறித்து ஒரு குயிக் அப்டேட் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நேர்களை பார்த்திருப்போம். ஒரு முக்கியமான ரெயின் அப்டேட்டை வந்து கொடுத்திருக்கிறார் நமது வேதிக் ராமச்சந்திரன் அவர்கள். 18, 19, 20ஆம் தேதிகளில் ஒரு அதீத மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல் அப்படின்ற வார்த்தையை அவர் பிரயோகித்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த 15 நாட்களுக்கு ஒரு நல்ல மழை, விடாது மழை பெய்யும். ஒரு நடுவில் ஒரு 2-3 டேஸ் மட்டும் ஒரு கேப் இருக்கலாம். அப்புறம் அந்த 25th ஆரம்பித்து 31st வரைக்கும் ஒரு நல்ல மழை இருக்கும் அப்படின்றத சமீபத்திய அப்டேட்ஸ், இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்பங்களை புரிந்து கொண்டு அதன் மூலம் லேட்டஸ்ட் அப்டேட்டை கொடுத்திருக்கிறார். எல்லோரும் ஜாக்கிரதையாக இருப்போம் அப்படின்றது ஒரு வேண்டுகோள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவும் நன்றி, வணக்கம்.